பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர் தன்னுடைய பேருக்கு பின்னாடி IAS IPS போட்டுக்கிட்டு அந்த குழந்தைகளோடு சேர்த்து அந்த பெற்றோர்களும் தங்கள் வாழ்நாள் முழுக்க சுமந்த ஒரு கனவு கலெக்டர். உங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த கனவுக்கு நனவாக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்குகிறது கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி. ஒரு அறிக்கைகளின் நாயகனாகவே அவர் மாறி இருக்கிறார். அறிவிப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? வாக்குகளுக்காக ஏமாற்றுகின்ற ஒரு வேலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு மாநிலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்தது எடப்பாடி ஆட்சியில வேறையா? அதுவும் பொங்கல் நெருக்கத்தில் அது தேர்தல் நெருக்கத்தில் அது 2500 ரூபா, அதுவும் எப்படி கொடுக்குறாங்க? அதிமுகவினுடைய அந்த சின்னம் போட்டு ரெட்டலை சின்னம் போட்டு அறிவித்ததாக தான் சொன்னாங்க. அப்போ கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அதெல்லாம் அகற்றப்பட்டது. சரி, அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களே, நீட் எக்ஸாம்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இல்லைங்க, ஓடியா லேடியான்னு கேட்டாங்க. ஆனா இப்ப அந்த ஒரு உறுதி ஸ்திரத்தன்மை இருக்கு அதிமுக. இல்லைங்க, நீங்க எந்த நேரத்துல எது கேட்கணுமோ அதுதான் கேட்க முடியும். அந்த நேரத்துக்கு அது சரி, இந்த நேரத்துக்கு இதுதான் சரி. அவங்களோடு போட்டி போட்டு கொண்டிருந்தால் கருணாநிதி ஆட்சியிலே 18 மணி நேரம் கரண்ட் இல்லாம இருட்டில் இருந்தது போல் இருப்போம். கல்வி உரிமையை ஒட்டுமொத்தமாக தேசிய கல்விக் கொள்கை மூலமாக இந்திய ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக பறித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவங்க பாஸ் அப்படின்னு சொல்கிறது கல்வி உரிமையே போய்கிட்டு இருக்கு. இதை எந்த இடத்துல அவங்க மீட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பெண் IPS அதிகாரிகளுக்கே நீங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் என்ன விருது வாங்கி என்ன பலன் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. வணக்கம். இது முதல்வன் 2021 நல்லதொரு தலைமை செய்வோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன? இது தேர்தல் காலம், இது தேர்தலுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு தேர்தல் அறிக்கைகள். சொல்லப்போன அந்த தேர்தல் அறிக்கை என்பது ஜனநாயகத்தின் மிக முக்கியமானது ஒரு சாதனம், ஒரு டூல். எங்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன, நாங்கள் எடுத்திருக்கும் நிலைப்பாடு என்ன, எங்கள் கூட்டணி செய்ய போவதென என்று ஒரு நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடிய ஒரு நம்பக சீட்டு. ஆனால் அப்படி இருக்க வேண்டிய தேர்தல் அறிக்கைகள் கண்ணை கவரக்கூடிய ஒரு விளம்பரத்தை போல, நடக்கவே முடியாத கனவு திட்டங்களினுடைய ஒரு தொகுப்பு போல மாறுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட அறிக்கைகள் தான் மக்கள் மத்தியில் வாக்குகளாக மாறுவதையும் நாம் சரித்திரத்தில் பார்த்திருக்கிறோம். இன்று இந்த களத்தில், இந்த முதல்வருக்கான இந்த போட்டியில், இந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கைகள் செய்ததென்ன, செய்ய தவறியதென்ன, செய்ய போவதென்ன, நம்மிடையே பேசுவதற்காக 2 பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து திரு வன்னியரசு அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அதிமுகவில் இருந்து திரு சமரசம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். நான் சமரசம் ஐயா கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பா அதிமுகவினுடைய கடைசி ஒரு மாதம் என்பது அறிவிப்புகளின் மாதம்னே சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பல்லாயிரம் கோடி ரூபாய் கடன் சுமை தமிழ்நாட்டுக்கு ஏறி இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய முதல் கருத்து என்ன? இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிப்பீங்க நம்புறீங்களா? உங்கள் கூட்டணி வெற்றி பெறுமா? இந்த தேர்தல் அறிக்கைகள் உங்க தரப்புல செய்தது என்ன, செய்ய தவறியது என்ன? பொதுவாகவே தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு அரசியல் கட்சிகள் பல்வேறு தேர்தலுடைய அறிக்கைகள் வெளியிடுவது இயல்பு. இந்த ஆட்சி நீதி கட்சியிலிருந்து வரக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சி அந்த அடிப்படையில் பெருமைக்குரிய வகையிலேயே நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டீர்கள், ஒரே மாதத்திலே அது சில காலத்திலேயே இத்தனை அறிக்கைகளாக வந்தது என்று. நாங்கள் சொன்னது செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ மருத்துவக் கல்லூரிக்கு சொன்னது யார்? நாங்கள் தான். அதுக்கு ஒரு வருடத்தில் கொண்டு வந்தது யார்? நாங்கள் தான். அதுவும் 11 மருத்துவக் கல்லூரியை ஒரே ஆண்டிலே ஒரு மாநிலத்திற்கு கொடுத்தது வேறு எங்காவது இருக்கிறதா என்று பாருங்கள். எல்லாம் ஏன் அவசரமா அந்த 2 மாசத்துல நடக்குது? தலைவர்கள் ஆட்சி முடிஞ்சு போச்சு. அண்ணா, MGR, அம்மா, அது தலைவர்கள் ஆட்சி. ஆனால் தலைவர்கள் மறைந்த பிறகு தொண்டர்கள் ஆட்சி நடக்கிறது. EPS என்பவர் பழனிசாமி என்பவர் தொண்டர்க்கும் தொண்டர். அந்த அடிப்படையில் கீழே என்ன இருக்கிறது என்பதை முழுமையாக தெரிந்தவர். அறிவு ஆசானாக்கும், அனுபவம் ஆண்டவனாக்கும். அதுபோல் அவர் பெற்ற அனுபவம், அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தனக்குள்ளிருந்த திறமைகளை, தனக்குள்ளிருந்த பல்வேறு பிரச்சனைகளை, இந்த நாட்டு மக்களிடத்திலே அவர் கண்ட காட்சிகளை எப்படி மாற்றி அமைப்பது என்பதிலே முழு மூச்சாக இருக்கிறார். ஓகே,
இந்த வழக்குகளை அவர் வாபஸ் வாங்குவதா அறிவித்திருக்கிறார். நாம கூட வரவேற்கிறோம். ஜல்லிக்கட்டு ஆரம்பித்து எல்லா வழக்குகளும் வாபஸ் வாங்குறாங்க. இந்த வழக்கை போட்டது யாரு? தொண்டராட்சியில நீங்க தானே போட்டீங்க. நான் ஒரு தப்பு பண்ணேன்னா நீங்க அடிக்கிறீங்க, ஏதோ ஒன்று சொல்றீங்க. அதுவே இருக்காது. நீங்க மறக்கணும், மன்னிக்கணும். அதுதான் மன்னிப்பு என்பதே வாழ்வு. 8 வழிச்சாலையை குறித்து கார்ட்டூன் போட்டவங்களை எல்லாம் கைது பண்ணீங்க. அப்புறம் இப்ப 2 மாசத்துல எல்லா வழக்கும் வாபஸ்னா இது வந்து தேர்தல் கால அறிவிப்பு அக்கறை மாதிரி தெரியலையே. இது ஒரு அரசியல். நீங்க யார் எதுனாலும் அவங்கவுங்க நினைப்புக்கு எடுத்துக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் ஆட்சி செய்கிறோம். ஆட்சியில் இருக்கிறவர்கள் மீது தான் கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்குரிய பதிலை சொல்ல வேண்டிய இடத்திலே நாங்கள் இருக்கிறோம். அந்த பொறுப்புணர்வும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்களுடைய கோரிக்கை என்ன, அதில் இருக்கக்கூடிய தன்மை என்ன, அது அவசியமா, மிக மிக அவசியமா, சாதாரணமா என்பதையெல்லாம் பார்த்து அதற்கேற்ற நடவடிக்கை எடுக்கும். சரி, இந்த அறிக்கை வந்து வாக்குகளா மாறும் அப்படின்னு நம்புறீங்க? நிச்சயமாக. நீங்க இப்ப எடப்பாடியார் வந்து இந்த 4.5 ஆண்டு காலத்திலே அவர் என்னென்ன அறிக்கைகள் விட்டாரோ அது அத்தனையும் நிறைவேற்றி இருக்கிறார். அப்படி வேறொரு மாநிலம் இருப்பதாக சொல்லட்டும். திரு வன்னியரசு அவர்களே, அவர் வந்து இந்த கொரோனா காலகட்டமே இ பாஸ்ல ஆரம்பிச்சு ஆல் பாஸ்ல முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அவர் கிண்டல் பண்ணி மீம் போட்டவங்க கூட பாராட்டி மீம் போடுற அளவுக்கு 9th 10th 11th எல்லாருக்குமே ஆல் பாஸ்னு ஆரம்பிச்சு எல்லா கடனும் ரத்துன்னு ஒரு அறிக்கைகளின் நாயகனாகவே அவர் மாறி இருக்கிறாரு. அறிவிப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? வாக்குகளுக்காக ஏமாற்றுகின்ற ஒரு வேலை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நீங்கள் சொன்னது போல் அந்த 1 மாத காலத்திற்குள் வந்து அவர் வந்து இந்த 110 பிரிவின் கீழே வந்து என்னென்ன அறிவிக்கணுமோ அவ்வளவும் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. கொரோனா காலத்தில் ரொம்பவும் வந்து மாணவர்கள்லாம் ஆன்லைனில் படிங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அந்த மொபைலில் வந்து இலவசமாக ஒரு ஆன்லைனுக்கான இது கொடுக்குறாங்கல்ல, அது வந்து ஜிபி அது வந்து கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ தான் அதை அறிவிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கேட்கும் போதெல்லாம் வந்து ஒன்றும் அறிவிக்கலை. அப்போ வந்து கடைசி காலகட்டத்தில் வாக்குகளை நோக்கி வந்து அவர் வந்து அறிவிக்கிறாரு. இந்த 2500 ரூபா ஏதோ ஒரு இப்போ கொடுத்தாங்க, பொங்கலுக்கு பரிசாக கொடுத்தாரு. ஆரம்பத்தில் வந்து கொரோனா காலத்தில் வந்து முதல் கட்டமாக ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்களே, 1000 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓராண்டு ஆக போகுது, ஒரு 8-9 மாதம் கழித்து வந்து அதுவும் பொங்கல் நெருக்கத்தில் வந்து அது தேர்தல் நெருக்கத்தில் வந்து அது 2500 ரூபா. அதுவும் வந்து எப்படி கொடுக்குறாங்க, அதிமுகவினுடைய அந்த சின்னம் போட்டு ரெட்டலை சின்னம் போட்டு அறிவித்ததாக தான் வந்து சொன்னாங்க. அப்போ கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அகற்றப்பட்டது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் வந்து இதுகாரம் வந்து இவங்க ஆட்சி புரிஞ்ச அளவில் வந்து இது போல் ஒரு மிக மோசமான ஆட்சியை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு ஆட்சி வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி. மாநில உரிமைகளை அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து கபலீகரம் செய்யப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறோம்னா, இந்திய ஒன்றியத்தை வந்து நீங்கள் வந்து பல தேசிய இனங்களுடைய தொகுப்பாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒட்டு மொத்தமாக இந்தியாவை வந்து ஒற்றை தேசமாக மாற்ற முயற்சி செய்கிறது. அப்போ அந்த ஒற்றை தேசத்தை மாற்றுவதற்காக அவங்க வந்து தேசிய இனங்களுடைய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வர்றாங்க. சரி, பொங்கலுக்கு எப்பவுமே பரிசு தருவாங்களே, கரும்பு, வேட்டி, சேலை. தமிழ்நாடு அரசு வந்து பொங்கல் பரிசு என்பது காலங்காலமாக தருவது. 2500 ரூபா மக்களுக்கு கொடுத்தா அது வந்து வேண்டான்னு சொல்றீங்களா? இல்லை, நான் சொல்லலை, வேணான்னு சொல்லலை. அவங்களுடைய உள்நோக்கத்தை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஒன்றுமே வந்து வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, ஒன்றுமே இல்லை. பெட்டி கடையை மூடிட்டாங்க, சாலை ஓரங்களில் கடையை மூடிட்டாங்க, வறுமையில் நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. வியாபாரிகளாக இருக்கட்டும் அல்லது வந்து கூலி தொழிலாளர் இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து மாநிலம் விட்டு மாநிலம் நடந்து போனாங்க, போகிற வழியிலே இறந்தாங்க. எவ்வளோ பேர் இறந்தாங்க நம்ம வந்து பார்க்குறோம். ரயில் அடியிலே வந்து குழந்தை இருக்கிற இடத்துலேயே வந்து இறந்து போனாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அந்த மாநில அரசு வந்து அந்தந்த மாநில அரசு வந்து இதெல்லாம் பாதுகாக்கணும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கலாம். எதையுமே நீங்கள் செய்யலையே. செய்யாமல் நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இது முழுக்க வாக்குகளுக்காக வேட்டையாடப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்புகளை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ கடைசியாக கூட வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு வந்து அறிவிக்கிறார். அதாவது தேர்தல் அறிவிப்பு 1 மணி நேரத்திற்கு முன்பாக அவர் அறிவித்த கடைசி அறிவிப்பு அதுதான். ரொம்ப நீண்ட காலமாக அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. அதாவது வந்து டிசம்பர் 7, 2020 மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற நீதியரசர் குலசேகரன் தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு நாங்கள் வந்து இதை வந்து பரிசீலனை செய்வோம் சொல்லி சொல்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்களா? எந்த கணக்கெடுப்பும் நடத்தாமல் அவசரமாக 1 மணி நேரத்திற்கு முன்பாக அந்த உள்ஒதுக்கீடு அறிவித்தது கூட வாக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இது வந்து வாக்கு வேட்டைக்காகத்தான் நடத்தப்பட்டது. அதனால் வந்து இந்த அரசு அப்படிங்கிறது வெறும் அறிக்கைகள் மூலமாக அல்லது ஏமாற்றுவதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக
நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொன்னதின் அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்குறோமே ஒழிய இதை வந்து செயல்படுத்துவதற்கு இவர்கள்ட்ட எந்த செயல் திட்டமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சமரசம் அவர்களே, தமிழ்நாட்டுடைய சுயாட்சி உரிமையே விட்டு கொடுத்துட்டாங்க மாநில அரசு. ஆனால் வெளிப்படையாக அவர் சொல்றாரு மத்திய அரசுக்கு வந்து ரொம்ப அடிபணிஞ்சு சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்றாரு. ஒருத்தர் மீது குறை சொல்லணும்னு முன்னுக்கு வந்தா எதுனாலையும் சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடியதை தவிர அதில் உண்மை இல்லை. எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார் என்பது ஏராளமாக இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் அரசியலுக்கு இந்த பொது சேவைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவர் செய்து வருகிறார் என்பதை அண்ணன் மறந்துவிடக்கூடாது. நீங்க வந்த பிற்பாடு பாருங்க, இப்போ வரக்கூடியது கால்நடை பூங்கா தேவையா இல்லையா? இதுவரையிலும் யாராக இருந்தாலும், எந்த தலைவராக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அப்படி நடந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இது எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டீர்கள் மத்திய அரசுக்குன்றீங்க. ஒரு மாநிலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்தது எடப்பாடியார் ஆட்சியில வேறையா? இல்ல 4:30 மணிக்கு தேர்தல் ஆணையம் கோட் ஆஃப் கான்டாக்ட் வருதுன்றோன்னே அவசரமா இடஒதுக்கீடு எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்றாரு அவர். இல்லைங்க, நாங்க அவங்க எப்பனாலும் அறிவிக்கலாம். இப்ப அறிவிக்கிறாங்க நமக்கு தெரியுமா? நாம் வந்து இன்னும் அடுத்த வாரம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி தான் வருதுன்ட்டு ஒவ்வொன்றா கொண்டு வர பட்ஜெட் போட்டு அது பட்ஜெட் அவங்கள வச்சே போடுறோம். ஆண்டுதோறும் மக்களுக்காக ஒரு மாநில அரசு போடக்கூடியது. சரி, இப்ப மத்திய அரசு கிட்ட அதிமுக அரசு வந்து சரண் அடையல, சரண் அடைஞ்சதுன்றதுக்கு ஏதோ ஒரு உதாரணம் சொல்லுங்க. இன்டரிம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட்ல துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்களே பல இடங்களில் சுட்டி கட்டுறாரு மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய நிறைய அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து வரவே இல்லை அப்படின்றாரு. அது எல்லா துறையிலும் மத்திய அரசு வந்து பல்வேறு வகையில் நிதியை பெற்று எல்லா துறையிலும் மாநிலத்திலேயே ஹெல்த் சுகாதாரம் தமிழ் பாஸ், மின்சாரம் பாஸ், நீங்கள் சோசியல் சமூக நலம் பாஸ், அதுக்கு கல்வி பாஸ், இப்படி எது எடுத்தாலும் கால்நடை பாஸ், விவசாயம் பாஸ். ஏங்க 22 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி எடப்பாடி ஆட்சியில் 32.6 மெட்ரிக் டன் லட்சம் உற்பத்தி எப்படி அது வருகிறது? சரி, அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களே, நீட் எக்ஸாம்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, இல்லைங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்க. ஆனா இப்ப அந்த ஒரு உறுதி ஸ்திரத்தன்மை இருக்கு அதிமுக. இல்லைங்க, நீங்க எந்த நேரத்தில் எது கேட்கணுமோ அதுதான் கேட்க முடியும். அந்த நேரத்துக்கு அது சரி, இந்த நேரத்துக்கு இதுதான் சரி. அவங்களோடு போட்டி போட்டு கொண்டிருந்தால் கருணாநிதி ஆட்சியிலே 18 மணி நேரம் கரண்ட் இல்லாமல் இருட்டில் இருந்தது போல் இருப்போம். இலவச மின்சாரம், வீட்டுக்கு குடிசை விளக்கு எம்ஜிஆர் கொண்டு வந்த அடிப்படை, விவசாயத்துக்கு இலவச மின்சாரம், தொழிலாளர்கள் எந்தெந்த தொழில் செய்கிற தொழிலுக்கு ஏற்ப, நெசவு தொழில்னா அதுக்கு தொழிலுக்கு ஏற்ப எதுக்கு எவ்வளவு சலுகை என்பதெல்லாம் இருந்து கொண்டுதான் மின்சாரம் இன்றைய தினம் மிகை மின் மின்சார மாநிலமாக மாறி இருக்கிறது. அது எடப்பாடியாரினுடைய வெற்றின்னு சொல்ல மாட்டீங்களா? சரி, ஓகே, வன்னியரசு கிட்ட கேட்டுருவோம். அதை அவர் சொன்னது உண்மைதானே? மின்சார தடையாக, மின்சார பற்றாக்குறையாக இருந்த மாநிலத்தில் இருந்து இப்போ ஒரு பவர் கட் ஆல்மோஸ்ட் எங்கேயுமே இல்லைன்ற ஒரு சூழல் வந்திருக்கு. இது வளர்ச்சி தானே? 2 செய்தி இதில் நான் ரொம்ப குறிப்பாக சொல்ல வரேன். நான் ஆல் பாஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு, கல்வி உரிமையை ஒட்டுமொத்தமாக வந்து தேசிய கல்விக் கொள்கை மூலமாக இந்திய ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக பறித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து இவங்க பாஸ் அப்படின்னு சொல்கிறது கல்வி உரிமையே போய்கிட்டு இருக்கு. இதை வந்து எந்த இடத்துல அவங்க மீட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ 5ஆம் வகுப்பில் வந்து நீங்கள் பொதுத் தேர்வு வைப்பதற்கான காரணம் என்ன? தேசிய கல்விக் கொள்கையை வரையறுக்குது. அவர் ட்ராப் அவுட் பண்ணுறது, இடைநிற்றல் கூடுதலாகும். இடைநிற்றல் ஆன உடனே அப்பஞ்செஞ்ச தொழிலை நீ செய்ய அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் வந்து குலக்கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தான் பாரதிய ஜனதா RSS உடைய செயல் திட்டம். தமிழக அரசு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக என்ன நிலைப்பாடு எடுத்திருந்தாங்க? இதை வந்து அவங்க ஆதரித்து இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் அவங்க முயற்சி செய்கிறாங்க. நீங்கள் அடிப்படையில் கல்வியை நீங்கள் வந்து பார்ப்பனர் அல்லாதவர் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த தேசிய கல்விக் கொள்கை. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்க. இது எப்படி வந்து சரியாக இருக்கும்? ஒன்று, முதலமைச்சர் மின் திருத்த சட்டத்தை ஆதரிக்கிறாரு. அந்த சட்டத்தின் மூலமாக இலவச மின்சாரம் வந்து பறிபோகிறது. மாநில உரிமைகள் அங்கே இல்லை. நீங்கள் வந்து மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது உதய மின் திட்டத்தை வந்து அவங்க எதிர்த்தாங்களா இல்லையா? திட்டத்தை ஆதரிக்கிறாங்க. எப்படி ஆதரிக்கிறாங்க? அப்ப ஆதரிப்பதன் மூலமாக முழுக்க இந்த அரசு மாநில உரிமைகளை அப்படியே விட்டு கொடுத்துட்டு சமரசம் இல்லைங்க. எந்த எலக்ட்ரிக் சிட்டியில எதை விட்டு கொடுத்தோம், எது இல்லாம இருக்கு சொல்லுங்க. இல்ல, நீங்க மின் திருத்த சட்டத்தை நீங்க ஆதரிச்சிருக்கீங்க. தயவு செய்து நீங்க எடப்பாடியார் அரசு மாநிலத்தில் மக்களுக்கு
இருக்கின்ற ஒரு ஈடுபாடுகளை அவங்க ஐயா, மின் திருத்த சட்டத்தை நீங்க ஆதரிச்சீங்க எதிர்த்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இல்லங்க நீங்க மின் திருத்த சட்டத்தை நீங்க ஆதரிச்சீங்க இல்ல அதை மட்டும் சொல்லுங்க. இல்லங்க நான் உங்ககிட்ட கேட்கறேன், எது ஆதரிச்சாலும் எதிர்த்தாலும் எங்க கொள்கையை விட்டோமா? இல்ல இப்ப அவர் என்ன கேட்கிற இரட்டை நிலைப்பாடுன்றாரு. மக்கள் கிட்ட பேசும்போது நீங்களும் பொதுக்கூட்ட மேடைகள்ல நீட்டு வேணாம், அது அதாவது ஒரு ஒரு காம்ப்ரமைஸா தான் பேசுறீங்க. ஆனா கையெழுத்து போட வேண்டிய நேரத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேவர் அவங்களுடைய அஜெண்டாக்கு படி நீங்க கையெழுத்து போறீங்கன்றாரு. இல்லைங்க, மத்திய அரசு, மாநில அரசு, நீதிமன்றம், மக்கள் மன்றம் 4 இருக்குது. அதுதான் ஜனநாயகம். இந்த 4க்கும் உட்பட்டு நம்ம வாழ்ந்தாகணும். இது தனி நாடல்ல, தனி நீங்க எதுவும் செஞ்சிட முடியாது. மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்தால் மாநில அரசு அதுக்கு எப்படி இணங்கி போகணுமோ அதுக்கு பல வகையில இணங்கி போய் விவசாய திருத்த மசோதா கொண்டு வந்தா கேரளா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன் தமிழ்நாடால சொல்ல முடியல? ஏங்க அவங்க மாநிலத்தில் அது சொல்றாங்க, அதுக்கு வேண்டியது அனுபவம். அவங்க எத்தனை பேர் அங்க பாஸ் ஆகிருக்கிறாங்க? 49% என்ற இதனும் ஹைஸ்கூல் ஹையர் இது வந்துச்சுன்னா தமிழ்நாடு முன்னணியில் இருக்கு. எப்படி இருக்கு? நிறைய விருதுகள் வாங்கியிருக்கு தமிழ்நாடு, மற்ற மாநிலங்களை விட முன்னணியில் இருக்கிறது. விருதுகள் வாங்கியிருக்க மறுக்க முடியுமா? இந்த விருதுகள் எல்லாமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் இவங்க விருது வாங்கியிருக்கிறாங்க. முதல் மாநிலம் சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாநிலத்தில் தான் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி, அதுவும் இங்கே இருக்கிற டிஜிபியாலேயே எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ எந்த அடிப்படையில் இதை வந்து நம்ம சொல்லுங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இது ரொம்ப முக்கியமானதை நம்ம பார்க்குறோம். இல்லைங்க, 2000 வண்டி ஓடுது பஸ்ஸு, 2000 பஸ் ஓடுறது கண்ணுக்கு தெரியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இல்ல ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் நான் சொல்றேன். யாராவது இருக்கட்டுங்க, ஐபிஎஸ் இருந்தா என்ன, ஐஏஎஸ் ஆண்டவனாவே இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தவறு தான். ஜெயலலிதா மேடம் உயிரோடு இருந்தால், ஜெயலலிதா மேடம் உயிரோடு இருந்திருந்து ஒரு உயர் போலீஸ் அதிகாரி மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருந்தா ஒரு ஃபர்ம் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அதை மறுக்க மாட்டேங்க, நான் நம்புறேன். அப்படி ஒரு உறுதியான ஒரு பெண் தலைமையில் அமைந்த ஆட்சி மாதிரி தான் இப்ப இருக்கா. ஏங்க தீர்ப்பு வரும்போது பாருங்க, ஒரு பெண்ணுக்கு இந்த நிலைமை வந்தால் சரியான உடனடி நடவடிக்கை எடு என்று சொல்லி எடுத்து அது நடைமுறைப்படுத்திக் கொண்டு தீர்ப்பு வந்த பிறகு அதை பற்றி சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்ப மணியரசு சார், பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக தான் நாங்கள் பேசுகிறோம். சரி, இப்போ பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஐபிஎஸ் மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்த நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள் முற்றுகையிடுகிற அளவில் வந்து பண்ணுறாங்க. ஒரு நடவடிக்கை அவர் மேலே வந்து ஒரு நடவடிக்கை, ஒரு சஸ்பெண்ட் நீங்கள் வந்து நடக்குது, நீங்கள் வந்து நடக்கலை, நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து தடுக்கிறது அப்படிங்கிறத தாண்டி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அப்போ பெண் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கே நீங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் என்ன விருது வாங்கி என்ன பலன் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ரொம்ப இன்னொரு முக்கியமானது, இந்த விவசாய சட்ட திருத்தம் தொடர்பாக நீங்கள் வந்து பல மாநிலங்களில் வந்து தீர்மானம் ஏற்றிருக்கிறாங்க. கேரளா தீர்மானம் ஏற்றிருக்கு, பஞ்சாப் தீர்மானம் ஏற்றிருக்கு, எல்லாமே இருக்குது. இந்த எம்எஸ்எம்ங்கிறத வந்து அந்த குறைந்தபட்ச ஆதார விலைங்கிறது மாநில அரசு சம்மந்தப்பட்டது. நாங்கள் வந்து அதை நாங்கள் முடிவெடுத்துக்குருவோம் அப்படிங்கிறது ஒரு நீங்கள் தீர்மானம் ஏற்றலாம், சட்டம் ஏற்றலாம், அரசாணை ஏற்றலாம்ங்கிறது தான் வந்து மிக முக்கியமானது. விவசாயம் தொடர்பானது வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறத நீங்கள் வந்து அப்படிப்பட்ட சூழலில் கூட நான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லி மேடமடியாக பேசுகிறாரு. 100 நாட்களுக்கு மேலாக வந்து அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க, விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன எந்த காரணமும் இல்லாமல் வந்து சும்மா பொழுதுபோக்கு அவங்க என்ன சொல்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோட நாங்க ஃப்ரெண்ட்லியா போய் எங்களுக்கு வேணுங்கிறத சாதிப்போன்றாங்க. இல்லங்க, அது என்ன சாதிச்சிருக்காங்க நான் கேக்குறேன். என்ன சாதிச்சிருக்காங்க? நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட நீங்க வந்து இணக்கமா போனீங்கன்னு சொல்றீங்களா? ஒரே ஒரு கேள்வி. கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காணொலி வாயிலாக மரியாதைக்குரிய இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் மோடிகிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இந்த மாதிரி வரி வருவாய் பாக்கி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி 12,250 கோடி ரூபா இருக்கு, அதை நீங்கள் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். கொடுத்தாரா? இன்னைக்கு வர கொடுக்கல. ஆட்சி முடிய போது இன்னைக்கு வர கொடுக்கலங்க. தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? ஒரே ஒரு கேள்வி என்னென்ன எனக்கு முக்கியமானது என்னன்னா, இப்போ வந்து என்எல்சி நிறுவனத்தில் வந்து பொறியாளர்களுக்கான தேர்வு நடந்தது. அந்த தேர்வில் 6 லட்சம் பேர் எழுதுறாங்க தேர்வு. அதில் வந்து செலக்ட் பண்ணவங்க வந்து 1582 பேர். வெறும் 8 பேர் தான் தமிழர்கள், மீதி பேர் வடக்கிந்தியர்கள். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது அந்த நிலக்கரி நிறுவனத்தில் வந்து பங்கு வாங்கினாங்க. 1956 மொழி மாநிலம் பிரிந்த போது அந்தந்த மாநிலங்களுக்கான கல்வி வேலை வாய்ப்புல வந்து 90% வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிறது சட்டம். சரி, நீ சட்டத்தின் அடிப்படையில் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்களா? எந்த அடிப்படையில் கொடுத்துருக்கீங்க? இப்போ நான் பதில் கேட்குறேன், திரு சமரசம் அவர்கள்கிட்ட கேட்கணும். அது வந்து நெய்வேலி வந்து கிட்டத்தட்ட 20 கிராமங்கள் வந்து நிலத்தை விட்டு கொடுத்து, அவர் ஜம்புலிங்க முதலியார் ஒரு 600 ஏக்கர் நிலத்தை விட்டு கொடுத்து, எதற்காக கீழே டன்ஸ் ஆஃப் நிலக்கரி இருக்கு, அடுத்த தலைமுறைக்கு வேலை கிடைக்கும் தான் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருந்தது. 10 வருஷத்துல நான் ஒரு ட்ரெண்ட் பார்க்குறேன். முதல்ல நெய்வேலி பேரையே தூக்கிட்டாங்க.
இப்போ அது NLC தான், நெய்வேலின்ற பேர் கூட வரக்கூடாது, ஏன்னா அது வந்து நவரத்னா அதுக்குள்ள வருது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேலைக்கு எடுக்கிறாங்க. அது எப்படி சார் 1800 பேர் கிட்டத்தட்ட வேலைக்கு தருமோ அதுல 10 பேர் கூட டிசர்விங் கேண்டிடேட்ஸ்? இல்லைங்க, தயவு செய்து சில பிரச்சனைகளை வந்து எப்படியாவது மடமாத்தம் பண்ணிடுறாங்க தனக்கு தேவையான மாதிரி பல விஷயங்கள்ல. எது எது எதற்காக ஒதுக்கப்பட்டதுன்றதுக்கு ஏற்கனவே வரையறுக்கிறாங்க. அப்படி அதில் ஒரு குறை இருந்தால் அதை நீக்குவதற்குண்டு எல்லா வழியும் எடுத்திருக்கிறோம். ஒரு ஒன்றும் இல்லைங்க, நீட் தேர்வில் நம்ம 4 பேர் தான் போனோம் முன்ன. எப்படி அதுக்கு மாற்று வழி அப்படின்னோம். 7.5 7.5 இதை கொண்டு வர்றதுன்னு உள்ள ஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தோம். இன்னைக்கு 435 பேர் உள்ள போயிருக்காங்க. இல்லையா? அந்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை ஏறி இருக்கு. அரசு மாணவர்கள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அதை மறுக்க முடியுமா? அது ஒரு பெரிய வளர்ச்சி இல்லையா? அது ஒரு சாதனை தானே. இல்லை, அதாவது வந்து நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழு இந்த அரசு பள்ளி மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரியில் வந்து சேருவதற்கான அந்த இடஒதுக்கீடு எத்தனை % கொடுத்து அறிக்கை கொடுத்தாங்க? 10% கொடுத்தாங்க. ஆமாம். எந்த அடிப்படையில் தமிழக அரசு 7.5% கொடுக்குறாங்க? எந்த அடிப்படையில் அவங்க வந்து அதை மாற்றுறாங்க? யார் அதை அழுத்தம் கொடுத்தது? EWSக்கு மட்டும் நீங்கள் 10% உடனே நீங்கள் கையெழுத்து போடுறாருல, ஏன் வந்து இதுக்கு 10% நீங்கள் வந்து போட முடியல? அரசாணை வந்து எத்தனை மாதம் கிடப்பில் கிடந்தது? இது ஒப்புதலுக்காக ஆளுநர்கிட்ட எவ்வளோ கடந்துச்சு? எதிர்க்கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அத்தனை பேரும் போராட்டம் நடத்துகிறோம். நீங்கள் வந்து இந்த 7.5% உடனடியாக அமல்படுத்துங்க. நீங்கள் அரசாணை பிறப்பிங்க, அதுக்கப்புறம் ஆளுநர் பிறப்பிப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தானே நீங்கள் பிறப்பிச்சாங்க. போராட்டத்தின் அடிப்படையில் தானே பிறப்பிச்சாங்க. திட்டமிட்டு மத்திய அரசு இந்தியாவை வந்து ஒரு நாடாக முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது நான் பல ஆதாரங்களை சொல்ல முடியும். தமிழ்நாடு அது குறிப்பாக வந்து எடப்பாடி அரசு அது ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கான வேலையில் செய்யுது. நான் NLC நிறுவனத்தில் நான் சொன்னது 1582 பேரில் தமிழர்கள் மட்டும்தான் வந்து 8 பேர், மீதி வந்து வடக்கிந்தியர்கள் தான். அந்த 1500 மீதி இருக்கிற 1550 பேரும் என்னுடைய கேள்வியில் ஒருத்தர் வரமாட்டாங்க, வேலை பார்க்குறவங்க மட்டும் வரமாட்டாங்க, குடும்பமாக வருவாங்க. அப்போ இந்தி குடியேற்றங்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் நிறுவப்படுகிறது. எப்படி இலங்கையில் சிங்கள குடியேற்றங்கள் வந்து தமிழர் பகுதியில் வந்து திட்டமிட்டு குடியமர்த்தப்படுகிறதோ அதுபோல இன்றைக்கு இந்தி குடியேற்றங்கள் திட்டமிட்டு நடத்துவதன் மூலமாக இது அவங்களுக்கு தெரியல. நீங்க அந்த ஆபத்து இல்ல, அந்த ஆபத்தை புரிஞ்சுக்கணும். தயவு செய்து அண்ணன் புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா எப்படிப்பட்ட நாடு? வளர்ந்த நாடு. இன்றைய தினம் அரசியல் அங்க மிகுதியை பிடிக்கட்டி பறக்கிறது யார்? இந்தியர்கள். அமெரிக்க துணை ஜனாதிபதி மன்னார்குடியில பிறந்தவங்க. இந்தியர்கள் பல நாடுகளில் எம்பியாவே இருக்காங்க. நீங்க MP மந்திரி எல்லாமும் இருக்காங்க, கவர்னரா இருக்காங்க. வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். அப்ப தமிழர்களுக்கு ஏன் வடநாட்டில் வேலை கிடைப்பது? கிடைக்குது, நம்மளும் இருக்கிறாங்க. நான் எந்த மாநிலத்தில் நம்ம 1500 வேலையில ஒரு 8 வேலை தான் நமக்கு கிடைக்குது. இல்லைங்க, அது வேற, அதுதான் தவறு. அதுக்கு நடக்கூடாதுன்னு நாங்க அதுக்கு வேற வழி பண்ணிட்டு அடுத்த முறை நடக்கும்போது அது வராது. காமராஜர் பேர் எடுத்துட்டாங்க ஏர்போர்ட்ல இருந்து, அண்ணா பேர் எடுத்துட்டாங்க ஏர்போர்ட்ல இருந்து. 2 நாள் அறிக்கையோட அதெல்லாம் காணாம போயிருது. அது நம்மளுடைய ரைட்ஸ் இல்லையா? அதெல்லாம் விட்டுருக்க கூடாதுல. எங்கள் பார்வைக்கு வந்தால் செய்வோம்னா அப்ப உங்க பார்வைக்கு இல்லாமே ஏர்போர்ட்டுடைய பேரை மாத்திட்டாங்களா? மத்திய அரசு நிறுவனம், மாநில அரசு நிறுவனம் இரண்டும் சேர்ந்து நடத்தக்கூடிய நிறுவனம்னு வருது. அப்படி வரும்போது அவங்களுக்கு இப்ப சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேர் இல்லையா? எஸ். நாங்கள் இதை சொல்லி வச்சிருக்கிறோம். அதுவும் எடப்பாடியார் தான் வச்சார். இவங்க யாரும் அதை மறுக்க முடியாது. இவங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன நமக்கு வந்து திடீர்னு அவங்க இது ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, காமராஜர் இதை எடுத்திருக்காங்க, அண்ணா பேர் எடுத்திருக்காங்கன்றது. அதை நாங்கள் எப்படி கொண்டு வருவது, நிலைநிறுத்துவது என்பது எங்களுக்கு தெரியும், செய்வோம். அதாவது 2 பேரை கூப்பிட்டாரு ஒரு வாத்தியார், 2 பசங்களை கூப்பிட்டாங்க. நீ போய் ஒரு யோகினால் சின்னோடான்னு ஒருத்தங்கிட்ட சொன்னாங்க. இன்னொருத்தன் கூப்பிட்டு நீ போய் ஒரு அயோக்கியனால் சின்னோடான்னா. இந்த தருமனுக்கும் துரியோதனை அனுப்பிச்சி வச்ச விவகாரம். துரியோதனும் வந்து நின்ன ஒரு வாரம் கழிச்சு இவனும் வந்து சும்மா 2 பேரும் கையை விட்டு வச்சுன்னாங்க. என்னடான்னாங்க, எனக்கு ஒரு அயோக்கியனே தெரியல அப்படின்னாரு தர்மர். துரியோதன் எனக்கு ஒரு யோகினே என் கண்ணுக்கு தெரியலன்னா. இதுதான் உலகம்.